இறைவா போற்றி, முக்கண் படைத்த கர்மக்கடவுளை போற்றி. ஓம் நம சிவாய வாழ்க. இப்பொழுது திருமூலருடைய 18 சித்தர் பாடல்களையும் சில கருத்துக்கள் நான் சொல்ல விரும்புகிறேன். பொதுமக்கள் பக்தர் கோடிகள் அனைவரும் செவி கொடுத்து இதை காதுற்று கேட்பாயாகி நல்ல ஒரு வித்தியாசம் உண்டு. குடும்பத்திலே நல்ல ஒரு செழிப்பு ஏற்படும். கணவன் மனைவி ஒற்றுமையும் ஏற்படும். திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணம் நடைபெறும். பொதுவாக இது ஒரு நல்ல ஒரு 18 சித்தர்களுடைய பாடல்கள். இதை நான் பிரபலப்படுத்துகிறேன். எவ்வித பிழைகள் இருப்பினும் என்னை மன்னித்தள்ள வேண்டும். சித்தர்களை பற்றி பொதுவான செய்திகள். வேண்டிய வேண்டியெங்கும் கைதல் செய்தவம், வேண்டிய வேண்டியாங் செய்தலால் செய்தவம் இன்று முயலப்படும். திருக்குறள் 265. தவம் விரும்பியதை விரும்பியவாறு கொடுக்கும். எனவே இல்லறத்திலே இருப்பவர்களுக்கு முயன்ற தவம் செய்து பலன் அடையலாம். மேற்காணும் வள்ளுவரின் திருக்குறளுக்கு ஏற்ப வாய்ந்தவர்கள் சித்தர்கள். அவர் மெய், வாய், கண், மூக்கு, உடல் ஆகிய ஐம்பொறிகளையும் ஏற்படும் இன்பங்களையும் வெறுத்து அவற்றை தன் நன்னெறியிலே செலுத்தி மக்களுக்கு நல்வழி காட்டியே வாழ்ந்து பெரும் மக்கள் சித்தர்களே ஆவார்கள். சித்தர் விளக்கம். சித்தம் என்பது மனம். கடிவாளம் இல்லாத குதிரையைப் போல விருந்தோடும் மனதை தவம் என்னும் கடிவாளமிட்டு அதனை தன் வயப்படுத்தி யாவர்களே சித்தர்கள் எனப்பட்டனர். தவம் செய்தால் என்பது எளிய செயலென்று, அது சாதாரண மனிதர்களாலே இயலாத காரியமாகும். அத்தகைய கடினமான தவத்தை மேற்கொண்டு உறக்கம் தவிர்த்து மானுடத்திற்கு நற்பயன்களையும் வாரி வழங்கிட பிறர் புண்ணிய ஆத்மாக்களே சித்தர்கள். சித்தர்கள் வாழ்விடங்கள். சித்தர்கள் ஓரிடத்திலே கூட நிலையாக வாழ்ந்தவர்கள் இல்லை. அவர்கள் பெரிய மலைகளிலும் உள்ள குகைகளிலும் காடுகளிலும் வாழ்ந்து வந்தனர். சில நாட்கள் ஓர் இடத்திலும் தங்கி பின்பு மீண்டும் ஊராகவே அலைந்து திரிந்து கொண்டிருப்பார்கள். தங்கள் செல்லும் ஊரிலே உள்ள மக்களை நோய்களில் இருந்து குணப்படுத்தியும் அவர்களுக்கு அறிவுரைகளை கூறியும் சமூக சேவையும் செய்து வந்தனர்.